அடுத்து நாம் கேட்க இருப்பது புதுவகை கிறிஸ்மஸ் நாடகம். எழுதியவர் திரு லாரன்ஸ் பிரபாகர். புதுவகை கிறிஸ்மஸ் குறு நாடகம். என்னங்க என்னங்க சொல்லு ரூபினா, நான் இங்க தான் இருக்கேன். டிவி ரூம்ல இருக்கீங்களா? சரி சரி, இதை வந்துடுறேன். ஏங்க, ஒரு முக்கியமான விஷயங்க. ஒரு நிமிஷம் டிவி ஆஃப் பண்ணுங்களேன். டிவி தானே, நீ சொன்னா கரெக்டா இருக்கும். சரி, ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? கிறிஸ்மஸ் பலகாரம் பண்ணணும், அதான் மளிகை லிஸ்ட் சொல்லலான்னு வந்திருக்கேன். அம்மா அம்மா, கிறிஸ்மஸ் லிஸ்டா? வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம், நானும் வந்துடுறேன். வந்துட்டேன் மம்மி. இப்ப லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஏமா மெரில், நாளைக்கு எக்ஸாம் இருக்குதுல்ல? ஈஸி எக்ஸாம் தான்ப்பா, நான் படிச்சுட்டேன், வெறும் ரிவைஸ் தான். சரி சரி ரூபினா, நீ சொல்லு. சர்க்கரை 1/2 கிலோ. அம்மா கூட போட்டுக்கோங்கம்மா. போன தடவை செஞ்ச மாதிரி இல்லாம நிறைய கேசரி எனக்கு வேணும். சரி, ஓகே, நீங்க 1 கிலோன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு. ஆஹா, இந்த முந்திரி பருப்பு லிஸ்ட் போடும்போது தெரியுது, அப்புறம் அங்கன்னு இங்கனுமா கேசரில உடஞ்சி தெரியுது. ஆனா நடுவுல தான் எப்படி மாயமா மறையுதுன்னு தெரியல. ஒரு பெரிய பதுக்கல் வேலை சத்தமில்லாம நடக்குது. நான் என்னங்க பண்றது? முந்திரி பருப்பை பார்க்குற மாதிரியா இருக்கு? கிச்சன்ல வச்சா ஒரே நாள்ல காலி. நம்ம வீட்டு பிளாஸ்டிக் டப்பா ஒரே மூச்சுல காலி பண்ணிடுதே. பாருங்கப்பா அம்மாவை. சரி, முந்திரி பருப்பு தானம்மா, இந்த தடவை நிறைய வாங்கிடுவோம். நீ நல்லா சாப்பிடு, ஓகே? பேசுறது பெருசா இருக்குது, ஆனா சாப்பிடும்போது பெருசா ஒன்றும் தோணலை. சரி மெரில், உனக்கு என்னம்மா வேணும் சொல்லிட்டு போய் படி. மா, நீங்க படு ஷார்ப்பு. ஒன்றும் இல்லைம்மா, நான் என்ன கேட்க போறேன்னா, இந்த கிறிஸ்மஸ்க்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல கிஃப்ட் பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்க நல்ல ஸ்வீட்ஸு, பிஸ்கட்டும் கேக்கும் வேணுமா. ரொம்ப இல்லை, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். 10 ஃப்ரெண்ட்ஸுக்கா? ஏம்மா, நம்ம வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ்லேயே கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சிடுறேன், அதையே கூட பேக்கரியில் வாங்கி கொடுத்தா ரொம்ப காஸ்ட்லிமா. வேணாம்மா, நம்ம வீட்டில் செய்யறது அவ்வளவு நல்லா இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது நல்லா செய்ய வேணாமா? இல்லைம்மா. ஒரு நிமிஷம். இப்போ என்ன மெரில், ஸ்வீட்ஸும் கேக்கும் பிஸ்கட்டும் தானே? சரி, பேக்கரியில் வாங்கிடலாம், வேற ஒன்றும் இல்லையே. சரி, நீ போய் படிமா. இதுக்கும் ஓகே தானா? எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுங்க. என்னங்க நீங்க, அவ சொல்றதுக்காக ஏங்க இப்படி? இல்லை, பாவம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறான்னும் போது இப்படியே தான் எப்பவும் சொல்றீங்க. சரி, போன வாரம் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் ட்ரெஸ்ஸுக்கு எடுத்தப்போ 1800 ரூபாய் ஜீன்ஸ் வேணும்னு அடம் பிடிக்கிறா. நீங்களும் சரி சரின்னு தலையாட்டு. புரியுது, என்ன பண்றது? நாம பட்ஜெட் போட்டது 1000 ரூபாய்க்கு தான், கரெக்ட், ஒத்துக்கிறேன். ஆனா கடையில போய் பார்த்தா அந்த ரேஞ்சில் ஒன்றும் சரியில்லையே. 1000 ரூபான்னு அவன் எடுத்து கொடுக்கறது எல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்குது. அப்புறம் என்ன பண்றது? சரி, போனா போகட்டும்னு. போனா போகட்டும்னு நீங்க விட்டது உங்களோட ட்ரெஸ் தான். அது இல்ல, அது பேண்ட் எல்லாம் நிறைய இருக்குது, நான் ஒரு நல்ல ஷர்ட்டு போதும்னு நீங்க ட்ரெஸ் வாங்காம வந்துட்டீங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸோட வாழ்க்கை இப்படித்தானா? ஏங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைஃப் இல்லையா? எவ்வளவு கஷ்டம் இல்லை? இதை ஏன் நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற? நாம வாழ்றதே பிள்ளைங்களுக்காகத்தானே. சின்ன வயசு பிள்ளைங்க தான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும். எனக்கு என்ன? எப்பவும் இப்படித்தான், எதையாவது சொல்லி என்னையே மாத்திருவீங்க. கடைசியில் நீங்கள் பேசுறது தான் சரின்னு எனக்கு தோணும். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி, மீதி சாமான்களை சொல்கிறேன், எழுதிக்கிங்கோ. ரூபினா, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ சொன்னா கரெக்டா இருக்கணும்னு. மீதி ஷாப்பிங் லிஸ்ட்டை சொல்லு. டாடி. என்னங்க டாடி. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். டைம் என்னாச்சு? அலாம் இன்னும் அடிக்கலையே. டாடி, சீக்கிரம் எழுந்துருங்க, ஒரு ப்ராப்ளம். என்னம்மா, என்ன ஆச்சு? என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க தான் என்னன்னு பாருங்களேன். என்னன்னு சொன்னா தானே தெரியும். இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் காலிங் பெல் அடிச்சுது. நான் திறந்து பார்த்தேன், யாருமே இல்லை. சரி அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் அதே காலிங் பெல், போய் பார்த்தா மறுபடியும் யாரும் காணல. இவ்வளவு தானே?
பக்கத்து அல்லது எதிர்த்த வீட்டில் யாராவது? ம், எதிர்த்த பிளாட்டு 3 மாசமாக காலியாக இருக்குது. உங்களுக்கு மறந்து போச்சா? காலிங் பெல் அடித்த உடனே போய் வெளியில் கூட பார்த்துட்டேன். நம்ம ஃப்ளோரில் யாருமே இல்லை. காலிங் பெல் அடிக்குது, போய் பார்த்தா யாரும் இல்லை, அதுதானே ப்ராப்ளம். அப்போ சிம்பிள், இது காலிங் பெல் ப்ராப்ளம். ஐயோ டாடி, காலிங் பெல் சரியா தான் இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். ஓஹோ, ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நீ பாத்தியா? எஸ், 2வது தடவையும் காலிங் பெல் அடிச்சேன்ப்பா. யாருன்னு கேட்டுட்டு நானும் அம்மாவும் போய் தான் பார்த்தோம். யாருமே இல்லை. என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. ஐயோ, மறுபடியும் காலிங் பெல் அடிக்குதுங்க. காலிங் பெல் தானே அடிக்குது, உன்னை யாரும் அடிக்கலையே. இரு நான் போய் பார்க்குறேன். பார்த்து டாடி, பார்த்து. ஹலோ ஹலோ. யாருங்க? யாரு? யாரும் இல்லையே. பின்ன ஹலோ ஹலோ நீங்க? இல்ல, யாராவது இருக்காங்களான்னு, இல்லைன்னா இருப்பாங்களான்னு. அப்போ இப்பவும் யாரும் இல்லையா? நீங்க உள்ள வாங்க, வந்து முதல்ல கதவை சாத்துங்க. எனக்கு பயமா இருக்குதுங்க. என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஆமா, காலையில இருந்து எத்தனை தடவை இப்படி நடந்திருக்கும்? இருக்கும் டாடி, ஒரு 5-6 தடவை. 5-6 தடவையா? சரி மெரில், எதுக்கும் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சரி டாடி, இப்போ ஆஃப் பண்றேன். யாரு யாரு? என்னங்க? இருங்க, நானும் வரேன். டாடி 1 மினிட், நானும் வரேன். இப்போ ஓபன் பண்ணுங்க டாடி. யாருமே இல்லையா மெரில்? அந்த சைட்ல பாரு. ரூபினா, நீ இந்த பக்கம் பாரு. ஹலோ ஹலோ. ஹலோ. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ். யார் சார் நீங்க? சாரா, என்ன தெரியலையா? என் வெள்ளை தாடிய பாருங்க, சிவப்பு ட்ரெஸ்ஸ பாருங்க, தலையில குல்லா பாருங்க, இந்த தொந்திய பாருங்க. ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டு கேளுங்க. கிறிஸ்மஸ் தாத்தா. கரெக்ட் மெரில், நீ ரொம்ப புத்திசாலி. மெரில்? ஏன் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் மெரில்ங்கிற பேர் எனக்கு தெரியாதா என்ன? இந்த ஏரியாவிலேயே மெரில் தான் வெரி குட் கேர்ள்னு எனக்கு நல்லா தெரியும். சார், நீங்க தான் எங்க வீட்டுல காலையில இருந்து பெல் அடிச்சதா? உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணணும்னு நான் எவ்வளவு நேரமா இருக்கேன் தெரியுமா? ஒரே நேரத்துல எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு காலையில இருந்து நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சார், யார் சார் நீங்க? சார் இல்ல, யாரும் இல்ல. மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹலோ ஹலோ. பாரு ரூபினா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவர் பாட்டு நடந்துகிட்டே போய் எதிர்த்த பிளாட்டுக்கு உள்ள போறாரு. டாடி, எதிர் பிளாட்டுக்கு உள்ள போறாரு. ஒருவேளை புதுசா பிளாட்டுக்கு குடி வந்தவரா? அப்படித்தான் இருக்கணும். இருக்கட்டுமே, அதுக்குன்னு இப்படியா காலையில இருந்து பெல் அடிச்சு சே நல்ல ஆளு இப்படியா நமக்கு தொந்தரவு தருவாரு? சரி வாங்க உள்ள போவோம். அமல். ஹலோ மிஸ்டர் அமல், எப்படி இருக்கீங்க? உள்ள வரலாமா? வாங்க வாங்க. அடடே, வீடு நல்லா வச்சிருக்கீங்களே. என்ன சுத்தம். அட மிஸ்டர் அமல், என்ன இன்னும் கோவம் போலையா? காலையில நிறைய வாட்டி பெல் அடிச்சேன், அவ்வளவுதானே. வேணா நீங்க என் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிங்க, அல்லது உங்க வீட்டுல நான் அடிச்ச பெல்லுக்கு உண்டான கரண்ட் சார்ஜர் நானே கொடுத்துறேன். சார் சிரிங்க சார். என்ன பார்த்தா சிரிக்கலைனாலும் நான் அடிச்ச ஜோக்குக்காவது சிரிங்க சார். இருக்கட்டும். இந்தாங்க ஸ்வீட்டு. சார், நானும் கிறிஸ்டியன் தான்.
மேரி கிறிஸ்மஸ் டு யூ. மெரில் எங்க? மெரில், மெரில் உள்ள இருக்கியாமா? இங்க வாமா. வா 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 வா, இந்த ஸ்வீட்டை வாங்கிக்கோ. என்ன டேடியை பார்க்குற? அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அமல் சார், அவ உங்களை எதிர்பார்க்குறா. சொல்லுங்களேன், வாங்கிக்க சொல்லுங்க. மெரில் வாங்கிக்கோ. வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். பேரண்ட்ஸ் சொல்றத கேட்டு நடக்கணும். அமல் சார், எப்படி இருக்கீங்க? பேர் என்ன? எதிர் வீட்டுல குடி வந்திருக்கீங்க? உங்க வைஃப் எங்க? ஒருவேளை எனக்காக காஃபி போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேடம், மேடம், எனக்கு காஃபி போடுறீங்கன்னா கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி போட்டுக்கோங்க மேடம். சார், உங்களுக்கு காஃபி? மேடம், சாருக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டாந்துருங்க. ஆமா, உங்களுக்கு சுகர் எதுவும் இல்லையே? இல்ல, கொஞ்சம் குண்டா இருக்கீங்கல்ல, அதான் ஒருவேளை சுகர் இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். சார், உங்களுக்கு என்ன வேணும்? சொன்னேனே, சொல்லிட்டேன் சார். உங்க ஒய்ஃப் கிட்ட காஃபி வேணும்னு கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியா போட சொல்லி இப்பதான் சொல்லிட்டேன் சார். எனக்கு எல்லாம் கரெக்ட், நோ ப்ராப்ளம் சார். சார், வந்து நான் ஆஃபீஸ் போகணும், ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு கிளம்புங்க. ஆஃபீஸ்? ஐயோ, ஆமாம் சார், ரொம்ப முக்கியம் சார். லேட்டாக போகவே கூடாது. நீங்கள் கிளம்புங்க சீக்கிரம். அது ரொம்ப முக்கியம். நான் இருந்து காஃபி சாப்பிட்டு போகிறேன். ஏன்னா எதுவுமே வேஸ்டான எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் கிளம்புறீங்களா? டைம் இல்லை. ரைஸ் குக்கர் ஆன் பண்ணி டைமரில் போட்டு வந்தேன். இப்போ நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரைஸ் குழஞ்சிடாது. என்ன அமல் சார் இது? என்ன இது? சரி, உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா நீங்கள் இப்போ என்கிட்ட எதுவுமே பேச முடியாது. ஏன்னா நான் போகணும், சீக்கிரம் போகணும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்புறமா பேசுங்க. நான் இப்போ போகணும். ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். பை. ரைட் சார், பை. இது என்னங்க? என்ன சொல்றாரு இவரு? ரூபினா, இவர் யார்? காலையில் காலிங் பெல் அடிச்சு தொல்லை கொடுத்தாரு. யாருமே கூப்பிடாம வீட்டில் வந்து உட்காந்துட்டு காப்பி கேட்குறாரு. நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாமல் அடம் பிடிக்கிறாரு. அவர் என்னவோ சொல்றாரு, கடைசியில் நான் அவரை பிடிச்சி வச்சதா சொல்லிட்டு போறாரு. டாடி, அவர் கொடுத்த ஸ்வீட்டை என்ன செய்யறது டாடி? ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னு சொன்னியே, இதை கொடு. வேற என்ன செய்ய? டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸுக்கு புறப்படுறேன். வாங்க வாங்க மிஸ்டர் அமல், குட் ஈவினிங். ஆஹா, சாயங்காலத்து காற்று அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. நான் இங்கே நம்ம ஃப்ளோர்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் பஸ்ஸில் வந்து இறங்குனது, அப்புறம் நம்ம ரோட்டில் வந்தது, நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிற இந்த ஃப்ளோர் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பாவம் சார், நீங்கள் இன்றைக்கி ரொம்ப வேலை ஜாஸ்தியோ? ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, முகம்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. போங்க, வீட்டுக்குள்ளே போங்க. முதல்ல அந்த அங்கே ரைட் சைடில் பாருங்கள், அந்த காலிங் பெல் இருக்குல்ல, அதை அடிங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து கதவை திறப்பாங்க. அப்புறம் முக்கியமாக நான் சொல்கிறத கேட்டு போங்க. கொஞ்சம் டிகாஷனை ஜாஸ்தி விட்டு ஒரு நல்ல காஃபி குடிங்க. எல்லா டயர்ட்னஸும் போயிடும். என்ன சரிதானே? இருங்க இருங்க இருங்க, நீங்கள் சரியாக சொல்ல மாட்டீங்க, நானும் வர்றேன். மேடம், மேடம், ரூபினா மேடம், பாவம் நம்ம அமல் சார் ரொம்ப டயர்டாக இருக்காரு. என்ன செய்யறது? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறார் நம்ம அமல் சார். சார், நீங்க உங்க ஃபிளாட்டுக்கு போறீங்களா? ஏன் சார்? ஏன்? இல்ல, எங்களுக்கு வெளியே போகணும், வேலை இருக்குது. இப்பதானே வீட்டுக்கு வந்தீங்க, வந்த உடனே வெளியே போகணுன்றீங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு சார் ஆகும்? கொஞ்சமாவது நீங்க அதை யோசிச்சு பாத்தீங்களா? என்ன சார் நீங்க? சார், ஐயோ, இவ்வளவு சத்தமா பேசாதீங்க, ப்ரெஷர் வந்துடும் சார். சார், எனக்கு டைமே இல்லை, எவ்வளோ வேலை இருக்கு எனக்கு. நான் அப்போவே சொன்னேன்னா இல்லையா, ரைஸ் குக்கர் ஆஃப் பண்ணிட்டு துணியெல்லாம் அயன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே சார். நீங்கள் எது பேசுறதா இருந்தாலும் அப்புறமா பேசுங்க, எனக்கு இப்போ டைமே கிடையாது, நான் பிஸி, என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன் நான். ரூபினா, யார் இந்த ஆளு இந்த பாடுபடுத்துறாரு? ஆமா, பகல்ல உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணாரா? இல்லைங்க, இன்னைக்கு இதுக்காகவே இந்த பக்கமே வரல. உள்ள வாங்க. உள்ள வா. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த லிஸ்ட் உங்ககிட்ட தானே இருக்குது. ஆமாம், மெரில் இன்னும் வரலையா? வர நேரம் தானே. சரி சரி, இந்த பணத்தை அங்கே வை. ஓ மை காட், ரூபினா. என்னங்க, என்ன ஆச்சு? ஐயோ, என் பர்ஸை காணோமே, எங்க போச்சு? ஐயோ, என்ன ஆச்சு?
இயேசுவே, பாக்கெட்ல தானே வச்சுப்பீங்க? ஆமா, இல்ல எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆபீஸ்ல இருந்துச்சு. ஆபீஸ் கீழே ஏடிஎம்ல போய் பணம் எடுத்து வச்சேன். அப்புறம் அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் ஏறி பஸ்ஸில் ஏறி வரும்போது பஸ்ஸில் கூட்டம் ஜாஸ்தி. எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஓ மை காட். பணம் மொத்தமும் அதில் தான் இருந்துச்சு. ச்சே, என்ன காரியம் பண்ணியிருக்கிறேன். சின்ன பிள்ளை மாதிரி பணத்தை தொலைச்சிட்டேனே. என்னங்க நீங்க? தேடி பார்ப்போமே. என்ன ரூபினா, எங்கன்னு தேடுறது, எப்படி விசாரிக்கிறது, எங்க தொலைஞ்சதுன்னு தெரியலையே. நான் இப்போ என்ன செய்வேன்? மை காட். கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாட போறோம்? ஐயோ இயேசுவே, கடவுளே. ரூபினா, மெரில் வர்ற மாதிரி தெரியுது. பிரச்சனையில பேரண்ட்ஸ் இடிஞ்சு உட்காந்துட்டா குழந்தைங்க ரொம்ப பயந்துடும். கொஞ்சம் நிதானமாயிரு. பிரச்சனையை நாம் எப்படியாவது ஃபேஸ் பண்ணுவோம். முதல்ல நீ கண்ணை தொட, நாம் ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். டாடி, டாடி. வாமா, எக்ஸாம் நல்லா பண்ணியா? 100%. நான் சொன்னேனே டாடி, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவேன்னு. மெரில், போய் கை கால் கழுவிட்டு வாமா. டாடிக்கு உனக்கும் காஃபி தரேன். எஸ் எஸ். மம்மி, என் ஃப்ரெண்டு மெர்லின் வரேன்னா, அந்த நியூ ட்ரெஸ் பார்க்கணும்னு வரேன்னா, அந்த ஷாப்பிங் பேக்கை கொஞ்சம் எடுத்து வைங்க மம்மி ப்ளீஸ். சரிம்மா, இப்போ எடுத்துக்கிட்டு வரேன். ஏங்க ஏங்க, சொல்லு ரூபினா. இங்க கொஞ்சம் வாங்களேன். என்ன என்ன ரூபினா, என்னாச்சு? இந்த மஞ்சள் கலர் பேக் எங்கங்க? எது, எந்த பேக்கு? அதாங்க, நாம கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்ணப்போ புது ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சே, அந்த பேக். அது இங்க தான் இருக்கும். ஒருவேளை அலமாரியில உள்ள இருக்கும். இல்லைங்க, ஷெல்ஃப்லையும் பார்த்துட்டேங்க, அங்கேயும் இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. மத்தியானம் புடவைக்கு கரம் அடிச்சு தைக்கலாம்னு நான் தான் எடுத்து வச்சேன். இந்த டேபிள் மேலே தான் வச்சேன். டேபிள் மேலே வச்சா எங்க போகும்? இங்க தான் இருக்கும். காணுமே. என்னதுமா, என்னது காணோம்? மெரில், இந்த எல்லோ பேக் எங்கம்மா? நம்ம புது ட்ரெஸ் வச்சிருந்தோமே, அதை நீ பாத்தியா? இல்லையம்மா, நான் இப்பதான் எக்ஸாம் முடிச்சிட்டு உள்ள வரேன். நான் இப்பதான் மத்தியானம் பார்த்தேன், இப்போ இல்லை. என்ன நடக்குது ரூபினா நமக்கு? அப்ப பர்ஸ் காணோம், இப்ப பேக் காணோம். என்னது, பர்ஸ் காணோமா? அது வந்து, ஆமாம்மா, பஸ்ல வரும்போது பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுமா. ஓ மை காட். சாரி மெரில், என் தப்பு தான். சைல்டிஷா கவனக்குறைவா பர்ஸை தொலைச்சது என் தப்பு தான். ச்சே, எவ்வளவு பொறுப்பு இல்லாம நான் நடந்திருக்கிறேன். ஐயோ டாடி, பதறாதீங்க, சும்மா இருங்க, ஒன்னும் ஆகாது. கடவுள் நம்மோட இருக்கார். மிஸ்டர் அமல், மிஸ்டர் அமல். யாரு, நீங்களா சார்? உங்களுக்கு என்ன வேணும் சார்? மன்னிச்சிருங்க. ஐ மீன், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐ எம் வெரி சாரி. நான் உள்ளே வரலாமா? தேங்க்ஸ் மிஸ்டர் அமல். ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக நான் நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிட்டேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐ எம் ரியலி சாரி மிஸ்டர் அமல். சார், ஒன்று கவனிச்சிங்களா? சாரின்னு நான் மன்னிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். நம்மளை சின்ன பிள்ளைங்கன்னு நம்ம நினைக்கும் போது தான், சைல்டிஷாக நான் நடந்துக்கிட்டேன்னு ஒத்துக்கிறப்ப தான் நமக்கு மன்னிப்பு கேட்கவே முடியுது இல்லையா? ரூபினா இங்க வா. எதிர் வீட்டு சார் வந்திருக்கார். இல்லை, காலையில் காலிங் பெல் அடித்து உங்கள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திக்கணும்னு நான் நினச்சது, இதெல்லாம் எவ்வளோ ஒரு குழந்தைத்தனம். எல்லாரும் வரட்டும்னு பேசாமல் நான் போய் ஒளிஞ்சிக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை? அதனால தானே நம்ம கூட ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல சார், விடுங்க. இட்ஸ் ஓகே. மிஸ்டர் அமல், ஒருவேளை இதைத்தான் பைபிளில் உங்களில் எல்லாரும் குழந்தையாகாவிடில் மோட்ச ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அது ஒருவேளை இதுதானோ? இருக்கலாம் சார். நான் பெரியவன், எனக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கும் போது தான் நாம் முட்டாளாக இருக்கிறோம். ஆனால் நான் குழந்தை மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிற போது கடவுள் உகந்தவனாக இருக்கிறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஓகே மிஸ்டர் அமல், நான் கிளம்புறேன். சார், ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ அமல் சார், பரவாயில்ல, அப்புறமா வர்றேன். எனிவேஸ், இந்த கிறிஸ்மஸ் எனக்கு உங்களோட தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். சார், உங்கள் பேர்? பேர், புகழ், பணம், சம்பாத்தியம்
எல்லாம் இருந்துச்சு, இப்ப இல்ல. இப்ப எதுவுமே இல்லை. நான் இப்போ ஒரு தனி ஆளு, எதுவுமே இல்லாத ஆளு. எப்போ நான் பெத்த பிள்ளை என்ன ஒரு பாரமா நினைச்சானோ, எப்ப அவனோட சந்தோஷத்துக்கு நான் தடை நினைச்சானோ, அப்பவே நான் அந்த விட்டு வெளியே வந்துட்டேன் சார். அது ஏன் வீடு இல்லை, எங்க அன்பு இல்லையோ அது வீடே இல்லை சார். வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம். தட்ஸ் ஆல் சார். ஆனா மிஸ்டர் அமல், நான் ஒன்னும் இல்லாதவனா இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாமே இருக்கு. இப்ப எனக்கு இந்த உலகமே உறவுதான். இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு உறவுதான். எஸ், இந்த கிறிஸ்துமஸ் எனக்கு ஒரு புது கிறிஸ்துமஸ். எனக்கு எல்லாரோடையும் சேர்ந்து நான் சந்தோஷமா கொண்டாடணும்னு இருக்கு சார். இந்த வருஷ கிறிஸ்துமஸ் உங்க குடும்பத்தோட சேர்ந்து நான் கொண்டாட போறேன். ஏன் ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல சார், இந்த வருஷம் எங்களுக்கு கிறிஸ்துமஸ் இல்லை. பரவாயில்லை, அடுத்த வருஷம் பார்த்துப்போம். ஏன், எதனால அப்படி சொல்றீங்க? ஒண்ணுமில்லை சார், கிறிஸ்துமஸுக்கு எடுத்து வச்ச துணியெல்லாம் காணோம். போதாக்குறைக்கு நான் வேற பர்ஸை தொலைச்சிட்டேன். இனி எப்படி சார் கிறிஸ்துமஸ்? ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல சார், கவனமாக இருக்க வேண்டிய நாங்கள் எங்களோட கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் ப்ரிப்ரேஷனை தொலைச்சது பெரிய தப்பு. அதுதான் ப்ராப்ளமே. ஏன் மிஸ்டர் அமல், உங்களை ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? இல்லை, சொல்லுங்கள் சார். கிறிஸ்துமஸ் ஆயத்தம்னு சொன்னீங்களே, கடைக்கு போய் சாமான் வாங்குறதும் வீட்டில் கேக் செய்கிறதும் தான் அந்த ஆயத்தம் சார். அது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்னா என்ன? ஏன் சார், நீங்கள் ஒரு கிறிஸ்டியன், நீங்கள் என்கிட்ட எனக்கு இதை பற்றி கேட்குறீங்க? இல்லை பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்களேன். வீடு சுத்தம் பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும், கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும், புது துணி உடுத்தணும், அப்புறம் கேக்கு, நல்ல சாப்பாடு. உங்களுக்கு தெரியாதுதா? ஓகே, சரியா தான் சொன்னீங்க. இது வரைக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடினது தான் இப்படித்தான். இதுவா கொண்டாட்டம்? இதுவா கிறிஸ்மஸ்? சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? கிறிஸ்மஸ்னா என்ன, எதுக்காக கொண்டாடினோம்னு? கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்தது. கரெக்ட். ஆனா அவர் எப்படி பிறந்தார்? வீடு இல்லாம மாட்டு கொட்டகையில வைக்கோலுக்கு நடுவில் இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். கிறிஸ்து பிறப்பு நமக்கு சொல்ற பெரிய மெசேஜே எளிமை. ராஜாதி ராஜாவே, அரசருக்கு அரசரே ஒரு மாட்டு கொட்டகையில பிறக்கணும்னா. அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்களே, நான் சிறுபிள்ளைத்தனமா சைல்டிஷா தொலைச்சிட்டேன், ஐ எம் சாரின்னு. எஸ், நான் குழந்தை, நான் இறைவனுடைய குழந்தை அப்படின்ற சிந்தனை நமக்குள்ள பிறக்கணும். நம்ம எல்லாருமே மனசுக்குள்ள குழந்தையாகணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பை மாத்தி இறைவனுடைய பிள்ளையா நாம மறுபடியும் பிறக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ். நமக்குள்ள பிறக்கிற அந்த மாறுதல் தான் கிறிஸ்மஸ் உடைய மிகப்பெரிய மாறுதல். சார், ஒரு பெரிய விஷயத்தை சொல்றீங்க. என்னுடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் இதுவரைக்கும் வெறும் களியாட்டங்களா தான் இருந்திருக்குது. நீங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களே ஜோடனைகளையும் ஆர்ப்பாட்டத்தையும் தான் கிறிஸ்மஸ்னு நேர் எதிராக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன கேட்டா, கிறிஸ்மஸ் சொல்லக்கூடிய 2 தத்துவங்கள், ஒன்று எளிமை, இன்னொன்று நாமும் குழந்தை என்பதை உணர்வது. சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த கிறிஸ்மஸ் நிச்சயமா எனக்கு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். ஆமா சார், நீங்க சொன்னதை யோசிக்கும் பொழுது, அதை இன்னும் ஆழமா தியானிக்கும் பொழுது அது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், நான் என்னோட வறுமையையும் என்னுடைய பிரச்சனையும் என் சோதனையையும் பார்த்து இனி நான் பயப்பட மாட்டேன். மிஸ்டர் அமல், ஆமாம், நான் இறைவனோட குழந்தை. நான் எதுக்கு பயப்படணும்? யாரை பார்த்து பயப்படணும்? எந்த சூழ்நிலைக்காக பயப்படணும்? இல்லை, அவசியமே இல்லை. எஸ், இனி நான் புதிய மனுஷன். அமல், மிஸ்டர் அமல், காட் பிளஸ் யூ. இந்த கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, இனி வரும் ஒவ்வொரு நாளும் எனக்கு கொண்டாட்டம் தான். ஆமாம், இந்த கிறிஸ்மஸ் கூட எனக்கு கொண்டாட்டம் தான். வெரி குட். அப்புறம் நீங்க தொலைச்சுதான் நினைச்ச எதுவுமே தொலைஞ்சு போகல. சார், என்ன சொல்றீங்க? அதான் உங்க ஷாப்பிங் பேக், உங்க பர்ஸ், இதெல்லாம் தான். அப்படியா? எஸ் மிஸ்டர் அமல், நாங்க PTV. அப்படின்னா டாடி, பாரடைஸ் டிவி. கரெக்ட். இது ஒரு பிரத்யேக ப்ரோக்ராம், ஒரு ரியாலிட்டி ஷோ. கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களுடைய அர்த்தத்தை எல்லாரும் உணர்ந்து கொள்ளக்கூட
ஒரு ரியல் ஃபேமிலியை வச்சு ஒரு புதுமையான ஷோ. ஆமாம், இன்னைக்கு மக்களுக்கு இந்த கொண்டாட்டங்களையும் வாழ்க்கையுடைய தத்துவத்தையும் இன்னும் அழகா விளக்கமா சொல்றதுக்காக நாங்க இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கோம். ஓ மை காட். ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டில இருந்து அந்த பேக் எடுத்தது, அப்புறமா கீழே விழுந்த உங்க பர்ஸை கொடுக்காம மறைச்சதுன்னு எல்லாமே நாங்க செஞ்சது தான். நான் மட்டும் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்காக இன்னும் 2 பேர் அந்த ஃப்ளாட்ல இருக்கிறாங்க. அவங்க எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாங்க. நிறைய கேமராலாம் வச்சுருக்கிறோம், நாங்கள் உங்களை ஷூட் பண்ணோம். ஓ மை குட்னஸ். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். இந்தாங்க, நீங்கள் தொலைச்சே நினச்ச உங்களுடைய சம்பாத்தியம், உங்களோட பேக், உங்களோட பர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய மன மாற்றம், இதுதான் நாங்கள் உங்களுக்கு தர்ற பெரிய கிஃப்ட். மேரி கிறிஸ்மஸ் டு யூ. மேரி கிறிஸ்மஸ்.